எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி மலடி என்று சொல்லுகிற ஒரு சத்தம். அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள், மலடியாயும் அவள் இருந்தார். அப்படின்னு மலடியாய் இருந்தார், வயது சென்றவளாய் இருந்தார். அப்போ அவர்களுடைய மக்கள் மத்தியிலே அவமானமும் நிந்தையும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. ஓகே, மலடியாய் இருக்கும்போது நடக்கும் காரியம் என்ன? மலடியாய் இருக்கும்போது நடக்கும் காரியம் என்ன? அற்பமாக எண்ணப்படுவார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் கற்பம் அடைபட்டு இருந்ததினாலே அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவி, ஒன்று பெலினாள், இன்னொன்று அன்னா. அவ சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விசனப்படுத்தப்படுவாள், அவள் அழுது கொண்டிருப்பாள், அவள் சாப்பிடாது இருப்பாள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ மலடியாக இருக்கும்போது, அதாவது நமக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம், நமக்கு வர வேண்டிய ஒரு நன்மை, நமக்கு வர வேண்டிய ஒரு கிருபை நம்முடைய எல்லைகளில் இல்லாது இருக்கும்போது அநேகர் அதை சொல்லி 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 சொல்லியே காயப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கும். உனக்கு என்ன வச்சிருக்கிற, உனக்கு என்ன நன்மை இருக்கிறது, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அன்னாலும் இப்படிதான் காயப்படுத்தப்பட்டிருக்க கூடும். கனி அற்றிருப்பது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. கனி அற்றிருப்பது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. ஆதாமின் காலத்திலே ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன? பெருக்கம், பழுகுதல், பெருகுதல். பழுகுதல் அப்படின்னா கூட்டல், பெருகுதல் அப்படின்னா பெருக்கல். 1 2ஆக மாறுவது பழுகுதல், 2 4ஆக மாறுவது பெருகுதல். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் முதல்ல மனிதனுக்கு கொடுத்தார். அப்போ ஆதாமின் காலத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1-7 சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அடுத்து 7ஆம் வசனம், நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் அப்படின்னு சொல்றார். விருத்தி ஆகுங்கள். அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாரு? விருத்தி அடைய வேண்டும், பெருக்கம் அடைய வேண்டும், பழுக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நோவாவின் காலத்துல மனு குலத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெருகணும், விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படின்னு. அப்போ கரு கரைந்து போவது, ஒரு கற்பத்தின் கனி இல்லாது இருப்பது, அல்லது ஒரு பெருக்கம் இல்லாது இருப்பது, அல்லது ஒரு ஆசீர்வாதம் இல்லாது இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் அல்ல. சிலராய் இருப்பது, குறுகி இருப்பது, குஞ்சி இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலகையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை அப்படின்றார். ஆணிலும் பெண்ணிலும் இந்த மலடு என்கிற ஒரு தன்மை இருப்பதில்லை. ப்ரொடக்டிவா இருப்போம், பெருக்கமடைவோம் அப்படிங்கிறதா தேவனுடைய திட்டம். அப்போ நோவாவின் காலத்திலையும் மோசையினுடைய காலத்திலையும் இதுதான் இருக்கு.
கனி கொடுப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல, கர்த்தருடைய சித்தமும் கிடையாது. சங்கீதம் 1:2-3 படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். என்ன வசனம் சொல்றது? தன் காலம் அப்படின்னு என்ன? ஒரு சீசன் இருக்கு, மழை காலம். அந்த காலத்தில் காய்க்கிற சில கனிகள் உண்டு, பழங்கள் உண்டு. வெயில் காலம், அந்த காலத்துல காய்க்கிற சில பழங்கள் உண்டு, சில காய்கள் உண்டு. ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு விதமான காய்களும் ஒரு விதமான கனிகளும் விளைகிறது. சீசன் இருக்கு. அப்போ அந்தந்த சீசன்ல கனி கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷனுக்கு இது உண்டாகும். எரேமியா 17:7-8 கூட தான் படிக்கிறோம். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மனுஷனை போல் இருப்பான். யார் இருப்பாராமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரம். அப்போ மழை தாழ்ச்சியான வருஷத்திலே கூட கனி கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்தந்த காலத்துல கனி கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் உன்னை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். சில நேரங்களில் மற்றவர்கள் நம்முடைய குறைகளை சொல்வார்கள். என்ன சொல்றது? மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆரம்பம். ஆனால் நாமும் அதே வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லக்கூடாது. பாருங்க, ஏசாயா 56:3 கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அண்டவனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. என்ன சொல்லியிருக்கு? நான் பட்ட மரம். இனி என் வாழ்க்கையில் துளிர் விடுவதற்கு, இனி என் வாழ்க்கையில துளிர் தோன்றுவதற்கு, இனி என் வாழ்க்கையில் கனி தோன்றுவதற்கு, இனி என் வாழ்க்கையில் பூ பூத்து வசந்தம் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சங்கீதம் 128:4 சொல்லப்படுது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். அப்போ மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாமும் நம்மை குறித்து சொல்லக்கூடாது. நாம் நம்மை குறித்து சொல்லணும். நான் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பேன். என்னுடைய எல்லைகளிலே ஒரு பெருக்கம் உண்டாகும். என்னுடைய எல்லைகளிலே ஒரு திரட்சி உண்டாகும். என்னுடைய எல்லைகளிலே ஒரு விருத்தி உண்டாகும். என்னுடைய எல்லைகளிலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதை ஆண்டவர் செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையிலும் கூட அதை செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையிலும் இப்படிப்பட்ட கனியற்ற தன்மை இந்த எல்லையிலே இருக்கிறது. ஆமென். இந்த எல்லையிலே இருக்கிறது. ஆத்துமக்கள் வராமல் இல்லை. ஆத்துமக்கள் வராமல் இல்லை. புதிய ஆத்துமக்கள் வரதான் செய்தார்கள். ஆனால் ஆத்துமக்கள் நிலைப்பதில்லை. இது ஏனென்றும் புரியவும் இல்லை. ஏனென்றும் புரியவும் இல்லை. 13ஆம் ஆண்டு விழா கொண்டாடுகிறோம். நாம 15 பேர் கூட இல்லை. ஆமென். 15 பேர் கூட நம்ம இங்க இல்லை. இந்த கிராமத்தில் ஆத்துமாக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். சுற்றிலும் ஆத்துமாக்கள் இல்லையா? சுற்றிலும் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் ஆலயம் வருவதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒன்று அவர்களை தடுக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் பின்மாறி போயிருக்கிறார்கள். உலகத்தின் காரியத்திலே அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பின்மாறி போயிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற வீடுகள் தான் ஆலயத்துக்கு வந்தவர்கள். ஆனால் இன்றும் ஆலயத்துக்கு வராதவர்கள்,
இந்த கனியற்ற தன்மையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையினுடைய அந்த மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையை சரி, நம்முடைய திருச்சபையிலும் ஆண்டவர் இதை செய்ய விரும்புகிறார். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். யோபுவின் காலத்துல நிறைய பிள்ளைகளோடு கூட இருந்தார். ஆனா திடீரென்று எல்லாவற்றையும் அவர் இழந்தார். எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தான். யோபு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன். அவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளையும் அவன் கண்டான். அல்லேலூயா. இதே காரியத்தை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில நிச்சயம் செய்வார். இதே காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. கனியற்றிருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. கனியற்றிருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. இந்த எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் நிரப்பட்டும். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையுடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் நிரப்பட்டும். திருச்சபையில் உள்ள எல்லா சேர்களும் இடமில்லாமல் போக மட்டும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நிரப்பட்டும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். கரு தாங்குவதை தடுப்பதும் கற்பம் விழச் செய்வதும் வேறு அறுப்பதும் பிசாசினுடைய திட்டம். வசனம் சொல்கிறது பாருங்க, பெற செய்கிறவராகிய நான், ஏசாயா 66:9, பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. ஆண்டவர் இதை தடுப்பது இல்லை. ஆண்டவர் இதை என்ன செய்வதில்லை? தடுப்பதில்லை. அப்போ இதை தடுப்பது யார்? இதை தடுப்பது யார்? பிசாசு. இதை தடுப்பது யார்? ஆசீர்வாதத்தை, கற்பம், பெருக்கம், திரட்சி, வளர்ச்சி, இதை தடுப்பது யார்? பிசாசு. வாசிக்கலாம், யாத்ராகமம் 1:15 வசனத்துல பார்வோன் என்கிற ஒரு மன்னன் என்ன செய்கிறான்? மோசே என்கிற ஒரு இரட்சகன் எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக பிசாசினுடைய திட்டத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் பெருகக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் பழுகக்கூடாது, இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. அவர்கள் என்ன பண்ணாங்க? யாத்ராகமம் 1 எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். யாத்ராகமம் 1 யாத்ராகமம் 1 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க? பலத்தார்கள். அவர்கள் பெருகினார்கள், அவர்கள் பழுகினார்கள் அப்படின்னு. அப்போ இது நடக்கக்கூடாது, இது பெருகக்கூடாது. அப்போ என்ன பண்றாங்க? தேசத்தில இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று கொடுக்கிறாங்க. அப்படிதான் அந்த ராஜா சொல்றான். யாத்ராகமம் 1:15 நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு? பிறக்கும் ஆண் பிள்ளையை எல்லாம் 22ஆம் வசனம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளையை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் யாவருக்கும் கட்டளையிட்டார் அப்படின்னு. அப்போ ஆண் பிள்ளை பிறக்கிறார். அதாவது ஒரு மோசே எழுப்புகிறார். ஒரு மோசே எழுப்பினார், இவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போவார்கள் அப்படிங்கிறது பிசாசு நன்றாக தெரியும். 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற தேசத்துல, அவர்கள் சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்துல, அவர்கள் குறுகி போயிருக்கிற தேசத்துல அவர்கள் எழும்பக்கூடாது, ஒரு மோசே எழும்பக்கூடாது என்பதிலே அவன் பிசாசு மிகவும் குறியாக இருந்து எத்தனை குழந்தைகள் கொன்று போடப்பட்டதோ தெரியாது. ஆனால் திரளான குழந்தைகள் கொன்று போடப்பட்டது. பெருக்கத்தை தடை செய்வதை பிசாசு என்ன பண்றான்? முயற்சி செய்கிறான். அதே மாதிரிதான் எலிசபெத்துக்கும் இந்த கற்பத்தின் கனி உண்டாகாமல் இருந்ததற்கு காரணம் பிசாசு என்றுதான் நான் நினைக்கிறேன். வேதாகமம் அப்படி சொல்றது. ஏன் அப்படின்னா, எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில பிறக்க போகிறது யாரு அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி. எலியாவின் ஆமையை உடைய யோவான் ஸ்நானகன். அவன் தாயின் வயிற்றிலே பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். 16ஆம் வசனம் லூக்கா 1:16. இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அநேகரை ஆண்டவரிடத்திலே திருப்புவான்.
அநேகர் அவனால் ஞானஸ்நானம் பெறுவார்கள். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தருக்கு முன்பாக நடப்பான். அப்போ இந்த இடத்துல பிசாசு என்ன பண்றான்? இந்த இடத்துல என்ன பண்றான்? கருத்தடையை உண்டாக்குகிறான். எலிசபெத்தினுடைய கற்பத்தை தடை செய்கிறான். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு இரட்சகன் எழுப்பிவிடக் கூடாது, ஒரு மீட்பர் எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக பிறக்கிற ஆண் குழந்தையை எல்லாம் நதியிலே போட்டு விடும்படி பார்வோன் சொல்லுகிறான். அப்போ பிசாசுக்கு தெரியும், இந்த ஒரு குழந்தை பிறந்துச்சு, இந்த இடத்துல இவர்கள் பழுகினார்கள், இந்த இடத்துல இவர்கள் பெருகினார்கள் என்றால் நாம் இந்த எல்லையில் இருக்க முடியாது அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். அப்போ அதை பலமாய் எதிர்ப்பான். அப்ப என்ன பண்றான்? முளையிலே கிள்ளி விடுவதற்கு அவன் முயற்சி பண்றான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே தோன்றி யோசிப்பது சொல்கிறான். அப்போ என்ன நடக்குது? இவர்கள் இதை எப்படி ஜெயிக்கிறாங்க பாருங்க. 6 மாதம் மோசையினுடைய தாயார் வந்து மோசையை ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களால முடியல. அடுத்து அவங்க ஆண்டவருடைய கையில் அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. ஆண்டவரை, எங்களால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு 4 பெட்டியில மோசையை வைத்து அந்த குழந்தையை அப்படியே ஆற்றில் விடுகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். இந்த இடத்துலையும் பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், ஏரோது கொலை செய்ய தேடுவான். 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையையும் ஏரோது கொலை செய்கிறார். ஏன் கொலை செய்கிறார்? யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறப்பார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? முளையிலே கிள்ளி எரிந்து விட வேண்டும். முளையிலே கிள்ளி எரிந்து விட வேண்டும். நீங்க அதிகமா செபிக்கணும் இல்லையா? நம்முடைய திருச்சபையில தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய திருச்சபை மூலமா இந்த எல்லைகளுக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? அதனால்தான் இந்த எல்லைகளிலே ஆத்துமாக்கள் விலகி கூடாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் விலகி 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 போகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டத்தில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். நாம் ஜெபிக்காமல் இல்லை, நாம் உழைக்காமல் இல்லை, ஆத்துமக்கள் இந்த இடையிலே வராமல் இல்லை. ஆனால் தங்க விடாமல் செய்கிற, வளர்ச்சி அடையாமல் தடை செய்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றணும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டுல நம்முடைய ஆண்டு விழாவில இந்த மாதிரியான அந்த திருச்சபையினுடைய சிறுமையை ஆண்டவர் மாற்றணும். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எத்தனையோ முறை இந்த கிராமத்தை விட்டு போய்விடலாம் என்று சொல்லிவிட நாங்கள் நினைத்து திருப்பூர்ல நம்ம ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல செய்தி விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு போய்விடலாம் என்று சொல்லி நினைத்த காலங்கள்லாம் உண்டு. ஆனாலும் மனசுக்குள்ள இல்லை, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், இந்த இடத்துல ஒரு வளர்ச்சியை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிடலாம். இதுவரைக்கும் நம் கட்டி நாம் என்ன செய்யறோம்? நிற்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பிசாசு என்ன பண்றான்? அந்த திட்டங்களை அறிந்து அவரை தடை செய்யும்படியான முயற்சிகளை செய்யறான். ஆனா ஆண்டவரை அறிவித்து அந்த குழந்தையை காப்பாற்றப்படுகிறது. அப்போ தேவ திட்டம் என்ன? தேவ திட்டம் என்ன? தேவ திட்டம் என்ன? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட தேவ திட்டம் என்ன? ஈசாக்கே, சாராளிடத்தில் உன் சந்ததி பிறக்கும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சாராயை நீ சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவள் பெயராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜா உண்டாகவும் ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இல்ல, ஆபிரகாம் என்ன சொல்றாரு? இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக. வேறொரு காரியத்தை இது பிழைக்கட்டும், இது பிழைக்கட்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல. 19ஆம் வசனம், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று என் உடன்படிக்கையும் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்றார். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில உன்னுடைய எல்லைகளில ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆண்டவர் ஆபிரகாமின் மேல ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆனா ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் 99 வயது வரைக்கும் என்னல்ல, குழந்தை இல்லை. அவருடைய வாழ்க்கையில பெருக்கம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில திரட்சி இல்லை, அவருடைய வாழ்க்கையில பழுகி பெருகாதபடிக்கு ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த தடை இருந்தது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி தடைப்பட்டு இருந்தது. அப்போ அவங்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இனி நமக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது, இனி ஒரு இன்னொரு திருமணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு தான் சாராயை திருமணம் பண்ணி
ஆகாரை திருமணம் பண்ணி ஆகார் மூலமா இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆண்டவர் இது அல்ல, நான் உனக்கு கொடுத்த அந்த எல்லையில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த எல்லையில ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த திருச்சபையினுடைய நிந்தையை கர்த்தர் என்ன செய்யணும்? மாறணும். இந்த திருச்சபையை விட்டு வெளியே போகிறவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் தெரியுமா? வெளியே போகிறதுக்கு அவங்க சொல்லிக்கொண்டு போகிற ஒரு காரியம் தெரியுமா? அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க, அங்க ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அங்க எதனால போறது? அப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் என் மனசு ஆழமாக காயம். இல்லையா? ஆமென். 4 பேர் ஆண்டவர் ஆத்மாக்கள் வேணும் கேட்கிறோம், ஆண்டவர் ஆத்மாக்கள் தராங்க. அப்ப 2 பேர் இருக்கும்போது அது ஒரு 8 பேராக மாறுகிறது. அப்ப அந்த 8 பேரும் நிலைத்திருந்தானா அடுத்து வரும்போதும் அது என்ன செய்யும்? அது 10ஆக மாறும், அடுத்து 12ஆக மாறும், அடுத்து 15ஆக மாறும். ஆனா இந்த 2 பேர் வர்றது ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிடுறது? இந்த எல்லையில ஆண்டவர் இல்லை, இந்த எல்லையில ஆண்டவர் இல்லை. இங்க வார்த்தை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும், இங்க அபிஷேகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும், இங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரா அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்கவில்லை. மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார்கள். கூட்டத்தை பார்த்துட்டு அற்பமான சில வார்த்தைகளை உதிர்த்து விட்டு நம்மையும் காயப்படுத்தி விட்டு நம்மை விட்டு போவார். ஆனா வசனம் சொல்லுகிறது, மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆரம்பம். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் நம்முடைய முந்தைய இந்த ஆண்டுல வருகிற ஆண்டுல மாற்றுவார். அல்லேலூயா. வருகிற ஆண்டுல இந்த திருச்சபைக்கு உண்டான நிந்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டான நிந்தைய கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இந்த திருச்சபையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்காமல் இருந்ததில்லை. இந்த திருச்சபையில் ஆத்துமாக்கள் இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியம் இந்த திருச்சபைக்கு விரோதமாக நடந்திருக்கிறது. இந்த திருச்சபை பெருக்கத்தை தடை செய்வதற்கான எத்தனங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இனி அது நடப்பது இல்லை. அல்லேலூயா. கற்பம் விழுவதும் மலடும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் பிரசவிக்க பண்ணுகிறவர், ஆண்டவர் பெற செய்கிறவர். ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது நீ பழுகவும் பெருகவும் பூமியை ஆண்டு கொள்ளவும் வேண்டும் என்றுதான் ஆசீர்வதித்தார். இந்த எல்லையை ஆண்டு கொள்வது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இந்த எல்லைகளிலே இந்த வான மண்டலத்தை ஆண்டு கொள்வது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் அதை நமக்கு செய்வாராக. அப்ப நாம விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? ஆபிரகாம் விசுவாசித்தாராமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆமென். 4 பேர் இருக்கிறோம். ஆமென், ஆமென். விசுவாசிகள் சொல்ல மாட்டோம். நீங்க 3 பேர் தான் இங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. மொத்தம் நம்ம ஒரு 10 பேர் தான் இருக்கோம். கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 10 பேர் தான் இருக்கும். ஆமென். அப்போ இதை நம்புவதற்கு ஏதும் இல்லை, இதை நம்புவதற்கு ஒரு வழி இல்லை. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு தேவனால கூடும் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். எதை விசுவாசித்தார்? வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்பி 21ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். அல்லேலூயா. அவர் உடம்புல தேவனை மகிமைப்படுத்தினார். முழு நிச்சயம் அவருக்கு இருந்தது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு பாட்டு உண்டு, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் நம்பணும். சாராள் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அதுல சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம திருச்சபைக்கு எத்தனை வயது? 13 வயது ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. 13 வயது வயது சென்று போச்சு. ஆனால் திருச்சபைக்கு இந்த பிள்ளைகள் இல்லை. இதை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் எதை நம்புறாரு? வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு நம்புறாரு. சாரா எதை நம்புறாங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமென். சாரா எதை நம்புறாங்க? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், இந்த திருச்சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், இந்த எல்லைகளிலே எங்களை வைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுல போட்டு ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே செத்து போச்சு. என்னது? செத்து போச்சு. வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். 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 ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாராளினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்றினார். அன்னாளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்றினார். எலிசபெத் சகரியாவினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்றினார். அவர்களை கனி கொடுக்கவும் அவர்களை பழுகவும் அவர்களை பெருகவும் செய்தார். அதே காரியத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய திருச்சபையிலையும் ஆண்டவர் செய்வார். இதற்கு நம்ம ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? மலட்டு தன்மை இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபேக்கா கற்பம் தரித்தாள். என்ன பண்ணுது? ஈசாக்கு வேண்டுதல் செய்தார். ஈசாக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகளை ஆண்டவர் பெற்றெடுக்க உதவி செய்தார். இந்த மலட்டு தன்மையை ஆண்டவர் மாற்றுவாராக. திருச்சபையுடைய மலட்டு தன்மையையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற மலட்டு தன்மையையும் ஆண்டவர் மாற்றுவாராக. ஆண்டவர் மாற்றுவாராக. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சகரியாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. வேண்டுதல். அப்போ ஈசாக்கும் சரி, எலிசபெத் சகரியாவும் சரி, வேண்டுதல் செய்வதை நிறுத்தவில்லை. அவர்கள் வேண்டினார்கள், அவர்கள் கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டருளினார். மலட்டு தன்மையை மாற்றினார். ராகேலினுடைய வாழ்க்கையிலும் மலட்டு தன்மை இருந்தது. வேதம் சொல்கிறது, நான் தேவனா அப்படின்னு சொல்லி யார் சொல்றார்? யாக்கோபு சொல்றார். ராகேல் ஆண்டவர் நோக்கி வேண்டியிருக்கும் போதுதான் வசனம் சொல்றது, ராகேலை தேவன் நினைத்தருளினார். தேவன் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்புறம் ராகேல் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யறாங்க. செவி கொடுத்து அப்படின்னா ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிட்டு இருக்கிறார். அந்த கூப்பிடுதலை அவர் கேட்டார். கூப்பிடுதலை கேட்ட போது அந்த வேண்டுதல் நடந்தது. லூக்கா. அப்போ ஆண்டவர் இதை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஏசாயா 62:1-4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்னை பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். நம்முடைய எல்லைகளை ஆண்டவர் வாழ்க்கைப்பட செய்வார். கர்த்தர் நம்முடைய நிந்தையை மாற்றுவார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிச்சு நம்ம படிக்கலாம். லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலட்டு தன்மை இருக்கலாம், வயது சென்று போய் இருக்கலாம், சரீரம் செத்து போய் இருக்கலாம், காலம் சென்று போய் இருக்கலாம், காரியங்கள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் விகற்பமாய் இருக்கலாம், வித்தியாசமாய் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார்,
வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணி எல்லாரும் எழுந்து கொள்ளணும். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாக இருக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லைகளிலே ஆண்டவரே இருக்கிற மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. எங்களுடைய திருச்சபையின் எல்லைகளிலே இந்த பெருக்கம் உண்டாகாதபடிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுங்க. 13 ஆண்டுகள் இந்த எல்லைகளிலே இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டு, ஆனால் தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை ஒரு அவமானத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபை ஒரு நிந்தைக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்க பெருகவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, ஆதாம் ஏவாளை கர்த்தரில் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பியதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீர். நோவாவையும் உன்னுடைய பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி விருத்தி அடைந்த தேசத்தை நிரப்புங்கள் என்று சொன்னீர். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய எல்லைகளில் இருக்கிற மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஆண்டுகளாக கொண்டாடுகிற காலங்களில் கர்த்தர் எங்களுக்கு உண்டான அவமானத்தை நீங்க மாற்றுங்க. ராகேலுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அவள் விண்ணப்பத்தை கேட்டருளி அவளை நினைத்தருளி கர்த்தர் ராகேலுக்கு 2 குழந்தைகளை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, யோசேப்பு பென்யமீனை கர்த்தர் கொடுத்து நீங்க ஆசீர்வதித்தீங்கப்பா. எப்ராயிம் மனாசேயை கொடுத்து நீங்க ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, சக்கமரி ஹீபதரா அடாக்கதரா லபரகடா ஹதரசகதரா அடஹாண்டட கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையுடைய நிந்தை மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையுடைய அவமானங்கள் மாறட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கனியற்ற தன்மை மாறட்டும். ஆண்டவரே, சகரியா எலிசபெத்தினுடைய வேண்டுதலை கேட்டருளி பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதே. நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் வரும். சாராளை குறித்து சொன்ன காரியம் நீ சந்தேகப்படாதே. நெக்ஸ்ட் விசிட் நான் அடுத்த முறை சந்திக்கும் போது நீ கருத்தாங்கி இருப்பாய் என்று சொல்லிதான் சாராளுக்கு சொல்லப்பட்டது. சாராயின் பெயர் சாராள் என்று மாற்றப்பட்டது. எப்சிபா பியூலா என்று மாற்றி லங்கடஹா தரசகரஹா லங்கடஹா கைவிடப்பட்ட லங்கடஹா லபரகடஹா ஷெகிரிகி லங்கடஹா லங்கடஹா தரசகடஹா லங்கடஹா கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படவில்லை. நீ விதவை என்று சொல்லப்படவில்லை. உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா பியூலா என்று அழைக்கப்படும். இந்த எல்லைகளிலே திரளான ஆத்துமாக்கள் வந்திருப்பார்கள். இந்த எல்லைகளில் இடமில்லாமல் போக மட்டும் ஆத்துமாக்கள் நிறைந்திருப்பார்கள். இந்த ஆலயம் நிரம்பி வழியும். கர்த்தர் அதை செய்வார். உலர்ந்த எலும்புகளே உயிர் அடைவீர்களாக, உலர்ந்த எலும்புகளே உயிர் அடைவீர்களாக. பெண் மாறி போன ஆத்துமாக்கள், வழி மாறி போன ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தில் திருப்பப்படுவார்களாக, திருப்பப்படுவார்களாக. இந்த ஆலயத்தின் மேல் இருக்கிற, இந்த ஊழியத்தின் மேல் இருக்கிற நிந்தையும் அவமானமும் மாறுவதாக, நிந்தையும் அவமானமும் மாறுவதாக. கர்த்தர் இந்த எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த எல்லைகளில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற பிசாசினுடைய செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நல்ல திருச்சபையோடு கூட ஒத்துழைக்கக்கூடிய, தோள் கொடுக்கக்கூடிய, ஊழியத்தை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நல்ல தலைவர்களை எழுப்பி தருவீராக. அநேகர் இந்த எல்லைகளுக்கு கொண்டு வருவீராக. வெளியூர் பட்டணங்களில் இருந்து இந்த எல்லைகளுக்கு கொண்டு வந்து குடியேற்றுவீராக. இந்த எல்லைகளில் இருக்கிற அநேகர் உம்மை காணும்படியான மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. அடுத்த ஆண்டு நாங்கள் ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்களுக்கு உண்டான நிந்தை மாற வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலிசபெத்தை குறித்து சொல்லப்பட்டதே, மலடியா இருந்தால் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம்.
மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் இந்த எல்லை நோக்கி திரும்புவதாக ஆண்டவரே கர்த்தர் இதை செய்வீராக. என்னுடைய ஆண்டு விழா காரியங்களை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கான தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து தாரும் ஆண்டவரே. கொடுக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் எழுப்பி தாரும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. சுதரம் களைப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.